மண்டபத்தில் வந்து நடத்தினா என்னை ஆளை காலி பண்ணிடுவாங்க போல் இருக்கு அப்படின்னு இப்படியாவது கெஞ்சி வேண்டான்றான்னு சொன்னாங்க. சரி பரவாயில்லப்பா, அதனால என்ன பாவம், அது நமக்கு ஒன்றும் இல்லை, முன்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம வேற ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கடைசி நேரத்தில் அப்படி சொல் மாம்பட்டியில் ஒரு பெரிய மாவீரன், ஒரு பெரிய ரவுடி, நம்ம சேகர்னு சொல்றதுக்கே பயப்படுறான் பாருங்க, என் உள்ளூர்காரன் பாவம். சேகர்னு யாரும் இருக்காங்க, அவரு தாங்க இந்த மாவட்டத்து மண்டபத்தையே கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. அவர் மீறி இங்கே எதுவும் நடக்காது, ஆகவே மண்டபத்தை விட மாட்டேறான்னு சொல்லி அந்த மாவட்டி சேகரை சொல்லி அந்த கிழவ தப்பிச்சாரு. கிழவன்கிட்ட போனா அந்த மாவட்டி சேகர் நாகராஜ் எல்லா நிர்வாகிகள் போய் நிற்கிறாங்க. அவர் வந்து ஏதோ பொய் சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாம கிழவன் உங்களுக்கு அந்த மாவட்டத்தை கொடுத்துட்டாரு, மண்டபத்தை கொடுத்துட்டாரு. ஆகவே அந்த மண்டபத்தில் நாங்கள் இப்போ உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, கொடுத்தா எங்க மண்டபத்து நிர்வாகிகளுக்குள்ள பிரச்சனை வரும், உடம்பு சரியில்லாமல் போயிடும் சொல்லிட்டார். கூட்டம் நடத்த மண்டபம் வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். மண்டபம் இலவசமாக கொடுக்க முன் வந்தோம். கூட்டம் நடப்பதற்கு முதல் 2 நாள் கரூரில் இருந்து கார்மல் என்பவர் ஒரு தபால் அனுப்பியிருந்தார், பதிவுத்துறை மூலம் ஒரு தபால் அனுப்பியிருந்தார். அதாவது தனியார் சொந்து தமிழ்நாடு தொழிலதிபர் பேரவை நிறுவனர் என விளம்பரம் செய்திருக்கிறார், மண்டபம் கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் நான் தான், என்னிடம்தான் அனைத்து ரெக்கார்டுகளும் உள்ளது, இதையும் மீறி அவருக்கு கூட்டம் நடத்த மண்டபம் அனுமதித்தீர்கள், ஆனால் உங்கள் மீதும் நிர்வாகத்தின் மீதும் சட்டப்படி நடவடிக்கை என தகவல் அனுப்பியிருந்தார். இந்த ஆசியா மண்டபம்னு ஒரு மண்டபம், இந்த மண்டபம் இப்ப நம்ம எல்லாம் கோந்திருக்கிறோம்ல, இந்த மண்டபத்துல இப்ப இவங்கெல்லாம் சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன, ஏதாவது இவங்களுக்கு மானம் மரியாதை எது பத்தி கவலை இல்லைல்ல பாவம். ஆனாலும் அந்த மண்டபத்துக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க, கொங்குன்னு வச்சிருக்காங்க. ஆனா கொங்குல யாரு கூட்டம் நடத்தக்கூடாது, வேற யாரு வேணாலும் நடத்திக்கலாம். அப்ப நம்ம நினைச்சிருந்தா அந்த இப்ப மாநாட்டில் கூட்டம் நடத்த முடியாது, போக முடியாது. இந்த மண்டபத்தை நம்ம நினைச்சிருந்தா 24 மணி நேரத்தில் அந்த மண்டபத்தில் கனவே இருக்காது. மாத்திரை போட்டாரு, இப்ப எந்திரிக்க மாட்டாரு. மாநாடு நம்மளுக்கு நாளைக்கு காலையில பதில் சொல்றதுக்கே பயந்துக்கிட்டு மாத்திரை போட்டு படுத்துக்கிட்டார் சந்திரசேகர். காலையில மாநாட்டுக்கு முன்பு அந்த பெரியவர் ஒருத்தர், பெரிய மாவீரன், பேச்சு மாற மாட்டாரு அப்படிலாம் சொன்னாங்க. அவர் வந்து சொல்லளிந்தாலும், அதாவது என்னமோ சொன்னாங்க, உயிர் போனாலும் சொல்லு மாற மாட்டாருலாம் சொன்னாங்க. இங்க யாரு, நம்ம ஆதின்னு ஒருத்தன், இங்க நம்ம மீசக்காரன் ஆதி, அப்புறம் இந்த நம்ம ராகுல், இந்த ரேவந்த், அவன்லாம் 24 மணி நேரம் அந்த ஐயாவுக்கு செருப்பெல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டு அங்கேயே தூக்கி கோலில் வச்சுட்டு தெரிஞ்சான். அவன் தான் போய் தேடி வாங்கிட்டு வந்தான். டே அப்பவே சொன்னேன், டே அந்த கிழவன் பயந்துருவாரு, அங்கே இருக்கிற 2-3 கிழவன்லாம் நம்ம அமைப்பு பேர் பச்சை சேப்பு தமிழ்நாடு குங்கிலைக்கிற வரை தனியரசுனாலே அவன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவான், அதனால நீங்க அப்படி போகாதான்னு. இல்ல தலைவரை, நீங்க பெரிய தலைவர்னா. அப்ப அதே மாதிரி இல்ல தலைவர்னா நான் என்ன சொல்லணும், அதே தான் நடந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி கலையத்தை கூப்பிட்டு, அவங்க பொறுப்பாளர் தங்கராஜ் பொருளாளர் கூப்பிட்டு, அந்த மாதிரி ஐயா வந்து ரொம்ப நடுங்கிறாரு, பயப்படுறாரு, பூரா போஸ்ட் அடிச்சாச்சு, சிவராமன் பண்ணியாச்சு, தீயா வேலை பார்த்துருக்கா. மண்டபத்தில் வந்து நடத்தினா என்னை ஆளை காலி பண்ணிடுவாங்க போல் இருக்கு அப்படின்னு இப்படியாவது கெஞ்சி வேண்டான்றான்னு சொன்னாங்க. சரி பரவாயில்லப்பா, அதனால என்ன பாவம், அது நமக்கு ஒன்றும் இல்லை, முன்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம வேற ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கடைசி நேரத்தில் அப்படி சொல்றாரு. மாம்பட்டியில் ஒரு பெரிய மாவீரன், ஒரு பெரிய ரவுடி, என்ன பேரு, நம்ம சேகர்னு சொல்றதுக்கே பயப்படுறான் பாருங்க, என் உள்ளூர்காரன் பாவம். சேகர்னு யாரும் இருக்காங்க, அவரு தாங்க இந்த மாவட்டத்து மண்டபத்தையே கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. அவர் மீறி இங்கே எதுவும் நடக்காது, ஆகவே மண்டபத்தை விட மாட்டேறான்னு சொல்லி அந்த மாவட்டி சேகரை சொல்லி அந்த கிழவ தப்பிச்சாரு. கிழவன்கிட்ட போனா அந்த மாவட்டி சேகர் நாகராஜ் எல்லா நிர்வாகிகளும் போய் நிற்கிறாங்க. அவர் வந்து ஏதோ பொய் சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாம கிழவன் உங்களுக்கு அந்த மாவட்டத்தை கொடுத்துட்டாரு, மண்டபத்தை கொடுத்துட்டாரு. ஆகவே அந்த மண்டபத்தில் நாங்கள் இப்போ உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, கொடுத்தா எங்க மண்டபத்து நிர்வாகிகளுக்குள்ள பிரச்சனை வரும், உடம்பு சரியில்லாமல் போயிடும் சொல்லிட்டார். அனைவருக்கும் வணக்கம். ஒருங்கிணைந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட துங்கையாளர் கொண்ட சொந்தங்களுக்கு வணக்கம். நான் மண்டபத்தினுடைய செயலாளராகவும் பொறுப்பு தலைவராகவும் செயல்பட்டு வருகின்றேன். நேற்று அரூரில் தனியரசு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மண்டப நிர்வாகிகளையும் நிர்வாகத்தையும் ஏளனமாக பேசியதாக கேள்விப்பட்டோம், வருந்துகிறோம். அதனுடைய
தெளிவை நான் சொல்ல விரும்புகின்றேன். கூட்டம் நடத்த மண்டபம் வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். மண்டபம் இலவசமாக கொடுக்க முன் வந்தோம். கூட்டம் நடப்பதற்கு முதல் 2 நாள் கரூரில் இருந்து கார்மேவா என்பவர் ஒரு தபால் அனுப்பியிருந்தார். பதிவுத்துறை மூலம் ஒரு தபால் அனுப்பியிருந்தார். அதாவது தனியார் சொந்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை நிறுவனர் என விளம்பரம் செய்திருக்கிறார். மண்டபம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் நான் தான். என்னிடம்தான் அனைத்து ரெக்கார்டுகளும் உள்ளது. இதையும் மீறி அவருக்கு கூட்டம் நடத்த மண்டபம் அனுமதித்தீர்கள். ஆனால் உங்கள் மீதும் நிர்வாகத்தின் மீதும் சட்டப்படி நடவடிக்கை என தபால் அனுப்பியிருந்தார். அதன் காரணமாக தனியரசை சார்ந்தவர்களிடம் அழைத்து தகவல் தெரிவித்தோம். அப்பொழுது இல்லை, நாங்கள் அந்த பெயரை பயன்படுத்தவில்லை, தனியரசு பேரவை தான் கூட்டம் நடத்துவது என்று சொன்னார்கள். அதற்கான ஆவணத்தை காவல்துறையிடமோ நகராட்சியிடமோ அனுமதி பெற்றிருந்தால் ஆதாரத்தை கொடுங்கள், எந்த பெயரில் வாங்கியிருக்கிறீர்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் சொன்னது போல் தனியரசு பேரவை என்று இருந்தால் நாங்கள் மண்டபம் அனுமதிக்கிறோம் என்று சொன்னோம். அதை அனுமதியை வாங்கி தரு என்று போனவர்கள் திரும்ப யாரும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வேற மண்டபத்தில் கூட்டத்தை நடத்திட்டாங்க. கூட்டத்தில் பேசுறப்ப என்னத்துக்கு கூட்டம் போட்டாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் பேசுனது பூரா கொங்கு மண்டபத்தோடைய நிர்வாகத்தை பற்றி மட்டும்தான் தரைக்குறைவாக பேசியிருக்காங்க. மக்களும் பார்த்துருக்காங்க, நாங்களுமே அதை பார்த்தோம். அதாவது ஒன்று நிறுவனர்ன்றதுக்கு ஆதாரம் கொடுத்துருக்கணும். ஒரு லெட்டர் பேடு கூட கொடுக்க முடியாதவங்க கூட்டம் நடத்திட்டு வந்த கூட்டத்தோடு போயிருக்கலாம். அனாவசியமா ஒரு தேரன் சின்னங்களை வைத்தவங்களையும் இவ்வளவு பணத்தை செலவு பண்ணவங்களையும் அசிங்கப்படுத்தி வயதை மீறி கேவலப்படுத்திட்டு போயிருக்காரு. ரொம்ப வேதனையா இருக்குது. இது கொங்கு சமுதாய மக்கள் தான் இது முடிவெடுக்கணும். நம் இளைஞர்கள் ஒன்று நடிகர்கள் பின்னாடி போறாங்க, இல்லைன்னா நடிக்கிறவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நல்ல பாதையில போகணும்னு விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ தர்மபுரி மாவட்டத்துல தமிழ்நாடு கொங்கு பேரவையில அவங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனைக்கு மூல காரணமே நீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருதே, என்னதான் சார் அந்த இடத்துல பிரச்சனை? இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைக்கும் அங்க இருக்கிற கொங்கு மண்டபத்துக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு தர்மபுரி மாவட்டத்துல இருக்குன்னு சொல்றீங்க. இதே மாதிரிதான் மக்கள் பாக்குற இடத்துல எல்லாம் அந்த தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையை பயன்படுத்தி சில வார்த்தைகளை சொல்றது 2 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்த தனியரசு அப்படிங்கிற அவர் பேர் பெரியசாமி இயற்பெயர். அவர் தனியரசுன்னு 2001 மாத்திக்கிட்டாரு. அந்த தனியரசு தான் இந்த பேரை பயன்படுத்தி இந்த மாதிரி தவறான விஷயங்களை செஞ்சிருவாரு. அந்த பேர் எங்களுக்கு சேர்ந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க தேர்தல் ஆணையத்துல முறையிட்டு தேர்தல் ஆணையம் அந்த பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தனியரசு மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி அனைத்து மாவட்ட கண்காணிப்பாளருக்கும் கடிதம் அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதம் கூட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்ப தருமபுரியில ஒரு சமத்துவ மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு தனியரசு பெரியசாமி என்ற தனியரசு அங்க போய் ஒரு கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டத்துக்கு அங்க இருக்கிற கொங்கு மக்கள் சேர்ந்து உருவாக்குன ட்ரஸ்ட் மண்டபம். அந்த மண்டபத்துல செயலாளரா சேகர்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் எங்களுக்கு நான் இந்த சமூகத்துக்கான மாநாடுன்னு போட்டு அதாவது இந்த சமூகத்துக்கான விஷயத்தை கேட்டதான் அங்க மண்டபம் ஃப்ரீயா தருவாங்க. ஆனா இவரு சாதியை ஒழிக்கத்தான் கட்சி ஆரம்பிச்சுன்னு சொன்ன இவருக்கும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த மண்டபத்துல ஒரு ஃப்ரீயா அந்த மண்டபத்தை கொடுக்குறாங்க அந்த மாநாட்டு. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி அந்த மண்டபத்துல அனுமதி கொடுக்க கூடாது, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையில பேர்ல ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காரு, அந்த பேர்ல அனுமதி கேட்டா நீங்க கொடுக்க கூடாது, தனியரசு பேரவைன்னு கேட்டா வேணா கொடுங்க, அது மாரி கொடுத்தால் நான் நடவடிக்கை கோர்ட் நீதிமன்ற நடவடிக்கை எடுத்தா அதுக்கு நீங்க கட்டுப்படணும், நாளைக்கு தப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பிவிட்டேன். இந்த ஆசியா மண்டபம்னு ஒரு மண்டபம், இந்த மண்டபம் இப்ப நம்ம எல்லாம் கோந்திருக்கிறோம்ல, இந்த மண்டபத்துல இப்ப இவங்கெல்லாம் சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன, ஏதாவது இவங்களுக்கு மானம் மரியாதை எது பத்தி கவலை இல்லைல்ல, பாவம். ஒரே ஒரு போன் இந்த முதலாளிக்கு, ஒரு போன், ஒரே அலைபேசி, அண்டா வணக்கம் இந்த மாதிரி எடுத்துக்கண்ணா, காசு வேண்டாண்ணா. இந்த மண்டபத்தை இவர் வேற சமூகம் வேற மதத்தை சேர்ந்தவர். இந்த முதலாளி 30 கோடி ரூபா சொந்த பணத்தை போட்டு இந்த முதலாளி கொங்கு வேளாளர் அக்கவுண்ட் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஜமாத்து தலைவர். அந்த முதலாளி ஒரே ஒரு போன்ல எடுத்துக்க தலைவரானார். காசு இல்லை, மண்டபத்தை சும்மா கொடுத்துட்டு
வேற ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமான்னு கேட்கிறாரு. இந்த இயக்கம் நல்லா இருக்கணும், நீங்க இயக்கத்துக்காகவே வாழ்நாளெல்லாம் மக்களுக்காக தொண்டு செய்கிற இந்த இயக்கம் இந்த மண்ணில், இந்தியாவில், தமிழ்நாட்டில், உலகத்தில் இந்த இயக்கத்துக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும். முன்னாள் எம்எல்ஏ முருகன் நேற்று எல்லாம் லைவ்ல இருந்தாங்க. அவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர் அல்ல. இந்த மதிய உணவுக்கு நான் இந்த உணவு செலவை நான் ஏத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டார். இந்த சமுதாய சார்ந்தவர். இப்ப நாம எல்லாம் எந்த போலீஸ் எல்லாம் மீறி இந்த மேடை ஒளிபெருக்கி எல்லா பதாகைகள் எல்லாம் கம்மி பண்ணிருக்காங்க. அன்பு எங்க மனவாள இந்த இப்ப இந்த அவங்க இந்த சமூகத்தை சார்ந்தவர் இல்லைனாலும் பணமே கேட்கல, எல்லா வேலையும் செய்யறாங்க கொடி நடுறதுல இருந்து. ஆனாலும் அந்த மண்டபத்துக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? கொங்குன்னு வச்சிருக்காங்க. ஆனா கொங்குல யாரு கூட்டம் நடத்தக்கூடாது, வேற யாரு வேணாலும் நடத்திக்கலாம். இந்த இயக்கத்துக்காக, இந்த மக்களுக்காக, மண்ணுக்காக போராடி 50 வழக்குகளை பெற்று 500 பேர் சிறையில் இருந்து இந்த சமூகத்துக்காக தியாகம் செய்த ஒரே இயக்கம் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை தான். நீங்க ஊத்தங்கரையில அந்த பள்ளிக்கூடத்து பேர் என்ன? அந்த பெரிய ஒரு பேரு கிழவன் வைசான் வித்யாமந்திர்னு ஒரு ஸ்கூல் இருக்கான். அந்த கிழவன் பேர் என்ன? சந்திரசேகர்னு பேரான். அவரு இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தெரியல, எந்த ஊர்னு தெரியல. பள்ளிக்கூடம் வச்சு நம்ம உழைக்கிற ஏழைகிட்ட எல்லாம் பெற்றவங்ககிட்ட எல்லாம் லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி பெரிய பணக்காரர் ஆயிட்டாராம். அந்த பணக்காரர் தான் நம்ம இயக்கத்துக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இதுல என்ன கொடுமைனா, அந்த கொங்குன்னு அந்த இந்த மோசடி கும்பல் அந்த மண்டபத்தை கட்டி எங்கடா நம்ம இல்லடா பெருந்துறை கேசவன் 25,000 ரூபா 50,000 ரூபா நம்ம கட்சியில் இருக்கிறவங்க பணம் கொடுத்துருக்காங்க. கேசவன் திருப்பதி ஆனா பொன்னிச்சாமி என்ன எங்கடா திருப்பதி எங்கண்ணா பாவம். இவங்கெல்லாம் பணம் கட்டியிருக்காங்க. இவங்களுக்கே இப்ப இவர் தான் காங்கிரஸ் வட்டார தலைவர். நம்ம வேளாங்கட்டியில் வாழ்நாளெல்லாம் நம்ம கட்சிக்காக உழைக்கிறவர். குடும்பம் 1 லட்சம் ரூபா அந்த மண்டபத்துக்கு கொடுத்துருக்குது. நம்ம அந்த மண்டபத்துக்குள்ள நம்ம காரை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இதான் அண்ணன். அவங்க குடும்பமே நம்ம இயக்கத்தில் இருக்காங்க, உசுரா இருப்பாங்க. அப்படியெல்லாம் எவ்வளவு நம்ம இந்த சமூகத்துக்காக உழைச்சாலும் இந்த சமூகம் எவ்வளவு இழிவா தாழ்வா நம்ம அழிக்க நினைக்கிறதுங்கிறதுக்கு அதுதான் சான்று. அப்புறம் தான் இப்ப நம்ம இஸ்லாமியர் நம்முடைய ஐயா ஆசிபா முதலாளிக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவிச்சுக்குது. ஏன்னா அதே மாதிரி ஒண்ணு பண்ணாரு. அம்மாவோட செல்ல பிள்ளையா இருந்தாரு. திமுகவுடைய மாவட்ட செயலாளர் பழனி பண்ண ஒரு பொண்ணு தான் பண்ண. என்ன தலைவர் எங்க வேணாலும் நடக்குது தலைவர், எந்த இடம் வேணும்னு கேட்டார், எந்த மண்டபம் வேணும்னு கேட்டார். 1 நிமிஷம் நம்ம கட்சிக்காரர் கிடையாது. அப்படியெல்லாம் அவங்க ஐயாவுக்கு, மேலாள் அமைச்சர் ஐயாவுக்கு, மாவட்ட செயலாளர் பழனி பண்ணையாவுக்கு நன்றி. மண்டபத்தினுடைய முதலாளி வள்ளல் ஆசிபா முதலாளி ஐயாவுக்கு நன்றி. மேலாளருக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஏன்னா நம்மெல்லாம் இப்படி சொகுசா 30 கோடி ரூபா இந்த ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இந்த மண்டபத்தில் இந்த மாநாட்டை இவ்வளவு எழுச்சியா செலவில்லாமல் நடத்துறோம்னா அந்த முதலாளி நம்ம மீது அன்பு காட்டினார். ஆனா இந்த மாம்பட்டி சேகர் இந்த ஊத்தங்கர வித்யாமந்திர் பள்ளிக்கூடத்து யாரோ ஒரு ஆளு, அவர் பேர் சந்திரசேகர், இவங்கெல்லாம் இந்த கூட்டம் நடக்கக்கூடாது, இந்த நம்ம இயக்கம் இங்க நடத்தக்கூடாது, மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்னு மண்டபத்தை பூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா நம்ம முதலாளி கொடுத்துருக்காரு. இதை எதுக்குன்னா நம்ம ஆளு எப்படி இப்படி எல்லாம் இருக்காங்களே, மனிதாபிமானம் இல்லாம, நன்றி இல்லாம, நேர்மை இல்லாம, உண்மை இல்லாம, கோழைகளா, பேடிகளா, துரோகிகளா, உடம்பெல்லாம் விஷத்தை வச்சுக்கிட்டு மூளையெல்லாம் புழுக்களா வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காட்டு கூட்டத்தை வச்சு நீ எப்படி இந்த சமூகத்தில் விடுதலை பெற முடியும்? என்ன அரசியல் தெரியும் அவங்களுக்கு? அப்ப நம்ம நினைச்சிருந்தா அந்த இப்ப மாநாட்டில் கூட்டம் நடத்த முடியாது, போக முடியாது. இந்த மண்டபத்தை நம்ம நினைச்சிருந்தா 24 மணி நேரத்தில் அந்த மண்டபத்தில் கதவே இருக்காது. 24 மணி நேரத்தில் கதவே இருக்காது நம்ம நினைச்சிருந்தா. ஆனா நம்ம நோக்கம் அது இல்லை. நாம 140 கோடி மக்கள் வாழுகிற இந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக போராடுகிற இயக்கம். 8 கோடி மக்கள் இருக்கிற தாய் தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று மக்களை அமைப்பாக்குகிற மகத்தான இயக்கம் நம்முடைய இயக்கம். இந்த சாதாரண ஒரு அற்ப மனிதர்களுக்காக இந்த இயக்கத்தை தடுத்துட முடியுமா? ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே எதிர்த்து இயக்கம்,
ஒட்டுமொத்த காவல்துறையை எதிர்த்து போராடி வெற்றி கண்ட இயக்கம். தமிழ்நாட்டில் எல்லா சாதிகளும் எதிர்த்த பொழுதும் மதத்தினர் எதிர்த்த பொழுதும் கூட தடுத்து தகர்த்து முன்னேறி வெற்றி வென்ற இயக்கம். சாதாரண ஒரு நிமிஷத்துல நம்ம நினைச்சிருந்தா அங்கேயே நடத்தியிருக்க முடியும். நம்ம நோக்கம் அது இல்லை. நம்ம நோக்கம் அதுவா இல்லை. நோக்க உயர்வானது. சாதாரண மனிதர்கள் அவருடைய தவறுகளை அவர்கள் திருந்த மாட்டாங்க. ஆகவே அவர்களை மன்னித்து அவர்களை மக்கள் மன்னிக்கணும். அந்த கொங்கு நிர்வாகத்தை, அந்த மண்டபத்தை நம்ம நினைச்சா அது நாளைக்கு மாட்டுக்கட்டத்தையா மாத்திர முடியும். மாட்டுக்கட்டத்தையா மாத்திர முடியும். அது இன்னும் கொடுமை என்னன்னா, அந்த மோசடியான கும்பல் கொண்டு போய் அந்த அங்க ஒரு மகத்தான ஒரு தியாகியுடைய சிலை இருக்காங்க. அந்த சிலையை முதல்ல நம்ம எடுக்கணும். மாவீரன் தீரன் சின்னமலை இருக்கல்ல, எல்லா சாதி மதத்தை திப்பு சுல்தானோடு, வேலுநாச்சி அவரோடு, கட்டுத்தறியோடு, கட்டுத்தடிக்கார நாடாரோடு, கருப்ப சேர்வையோடு இந்த நாட்டுக்கு விடுதலைக்காக போராடிய, சொத்தை இழந்து சுகத்தை இழந்து உயிரை தந்த மகத்தான மா வீரனுடைய சிலையை கொண்டு போய் அந்த கோழைகள், அந்த மோசடி பேர்வழிகள் அந்த சிலையை அந்த இடத்துல வச்சுட்டு பெரிய கொடுமை, பெரிய அவமானம். இன்னைக்கு கூட அந்த மகத்தான தலைவனுக்கு நம்மாலே அங்க போய் மாலை ஓட முடியலனா, மாலை ஓட அனுமதி இல்லைன்னா இப்ப இது என்ன, அங்க எதுக்காக அந்த சிலை இருக்கணும்? அதனால என்னுடைய ஆர்வீர் உறவுகள் அடுத்தடுத்த கூட்டத்தில் அதை பத்திரமா எடுத்து நம்ம பாதுகாப்பா நல்ல இடத்துல அரசாங்க அனுமதியோட அரூர் மையப்பகுதியில் பாப்பிரெட்டி வெட்டியில ஊத்தங்கரையில் மொத்த ரவுண்டானாவில் மிக விரைவில் மகத்தான மாவீரன் தீரன் சின்னமனுடைய சிலையை நம்ம நிறுவனம். சமத்துவத்தில் நம்ம இப்ப நம்ம மிகப்பெரிய கச்சாரி மேடு இருந்துச்சு. கச்சாரி மேட்டில் என்ன வச்சோம்? உலகத்திற்கே மனிதனுக்கு விடுதலை தந்த அண்ணா அம்பேத்கரின் சிலைக்கு மாலை போட்டோம். பேரறிஞர் அண்ணா அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சினார். தமிழும் திராவிடமும் தென்னாட்டு பெண்ணான்சா என்று போற்றி இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி நாட்டை தமிழ்நாடு கைப்பற்றிய மகத்தான தலைவர் பேரறிஞர் அண்ணா, அவர் சிலைக்கு ஐயா மாலை போட்டோம். காமராஜர் ஐயா நம்ம எல்லாம் படிக்க வச்சு எழுத வச்சு மனுஷனாக்குனார்ல, கர்ம வீரர், பெருந்தலைவர், சுதந்திர போராட்ட தியாகி, அந்த தலைவனுக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்துறோம். மகத்தான தலைவன். இந்த சாதியில பிறந்ததுக்காகவே இந்த சாதிக்காரனாலேயே இந்த சந்திரசேகர், மாம்பட்டி சேகர் மாதிரி காட்டி கொடுக்கப்பட்டு மாவீரன் தீரன் சின்னமலை தோத்து போய் வெள்ளக்கார தோக்குல ஓட்டு கொண்டுட்டான். அதெல்லாம் நன்றி. அது கூட எங்க நாகராஜ் கேட்டாப்புல, நாகராஜ் அதாவது சேகரத்தை போய் மாம்பட்டியில் பேசான். அந்த வயசானவர் அந்த கிழவன் சந்திரசேகர் என்ன சொல்றாரு, மாத்திரை போட்டாரு இப்ப எந்திரிக்க மாட்டாருன்ட்டான். மாநாடு நம்மளுக்கு நாளை காலையில பதில் சொல்றதுக்கே பயந்துக்கிட்டு மாத்திரை போட்டு படுத்துக்கிட்டாரு சந்திரசேகர். இந்த சேகரை போய் மாம்பட்டியில் பார்க்க சொன்னா அந்த மாவீரன் சம்சாரத்துக்கிட்டு சொல்லிட்டு பின்னாடி வாசல் வழியை எட்டி குதிச்சு ஓடி போயிட்டான். அந்த வீட்டில் இருக்காரு, இந்த வீட்டில் இருக்கா, அந்த சேகர் ஓடி போயிட்டான். அப்ப போன்ல பேசுறாரு, ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கேன், இப்ப கூட நான் லைவ்ல போட முடியும். அப்ப கடைசியா முடிக்கிறார் பாவம். ஐயா நீ முதல்லயே சொல்லிருக்கலாம்ல, அதாவது இதுக்கு நீ சோத்துல விஷத்தை வச்ச மாதிரி யான்னு சொல்றான். அதுக்கு சேகர், மாம்பட்டி சேகர் சொல்றாரு, ஆமா பரவாயில்லையான்னு சொல்றாரு. நீ சோத்துல விஷத்தை வச்ச மாதிரின்னு சொல்றா நாகராஜ். அந்த ரெக்கார்டோட உங்களுக்கு எல்லாம் அனுப்புறேன். அவருக்கு ரெக்கார்டு ஒன்றும் தெரியுமா தெரியாது. ஆனா அப்படியெல்லாம் ஒத்துக்கிட்டு நம்மளுக்கு மண்டபம் கொடுக்கக்கூடாது, நம்ம ஒரு எழுச்சியா இந்த இயக்க மக்கள் மத்தியில் வளர்ந்துடக்கூடாதுன்னு ஒன்று ரெண்டு இப்படி கருத்த மனிதர்கள், மோசடியான துரோகிகள், விசுவாசம் இல்லாதவங்க, இப்படியெல்லாம் பெரிய மனிதன்கிற போர்வையில உங்களை எல்லாம் ஏமாத்துறாங்க. வழக்கு வாங்கி சொந்த பணத்தை செலவு செய்து ₹1 கூட நன்கொடை கூட இந்த கூட்டத்துக்கு வாங்காம ரத்தத்தை வித்து நாங்க இந்த கூட்டத்தை நடத்துறோம். ஆனா அந்த மண்டபத்தில் அப்படியா? அந்த மண்டபத்து சொத்து யாருது? நம்முடைய மக்கள் உழைச்சு கொடுத்த பணம். லட்சக்கணக்கான குழந்தைய கொண்டு போய் லட்சக்கணக்கில் கட்டி ஏழை தாய்மார்களின் தாலியை அறுத்து வளர்ந்த கல்வி நிறுவனம் தான் அந்த என்ன பள்ளிக்கூடம், வித்யாமந்திர் பள்ளிக்கூடம். ₹1 கார்த்தி எங்கடா மீசக்காரன் கார்த்தி, ஊத்தங்கர கார்த்தி, வாடா பயப்படாத, கிளம்ப ஒன்றும் செய்ய மாட்டாரு. ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சான். ஏன்டா திடீர்னு சாதி பாசை வந்துருச்சு, ஓடாரில் எங்க இருக்குதுன்னே தெரியாது சந்திரசேகரன். ஒரு ஜெராக்ஸ் கடை கீழ்குப்பத்தில் வச்சான் ஊத்தங்கரையில். ஏன்டா வைக்கிறேன், இல்லை சந்திரசேகர் எதை திறக்கிறாருங்க. ஏன்டாங்க ஜெராக்ஸ் மிஷினு, செல்போனு, எல்லாம் சேரு எல்லாம் அவரே சொந்தமாக வாங்கி ஏழையா இருக்கிற எனக்கு பொருளுதவி, நிதி உதவி மானியமாக தரப்போறாருன்னு எல்லாரும் சொன்னான்.
சரி கொண்டு கடையை திறந்துட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் 10 பைசா கொடுத்தாரான்னு கேளு. கடையை திறந்தது அவரு 10 பைசா கொடுக்கல. ஆனா நம்ம இயக்கத்துல நம்ம பெத்து வளர்த்துற தம்பிதான் 1 கோடி ரூபாய் கேட்டா 1 நிமிஷத்துல கொடுத்து வைப்பேன். நான் 1 கோடி ரூபாய 1 நிமிஷத்துல கொடுத்துவேன். ஆனாலும் இவனுக்கு ஐயா வர்றாரு. எவன் மோசடி பேர் வழியோ பிராடோ ஈமு கோடிட்டு எப்படி ஏமாந்தமோ பாசில் நிறுவனத்தை ஏமாந்தமோ யார் நம்ம தாலி அறுத்து நம்ம சாதியே கெடுக்கிறானோ அவனை நம்மால ஐயான்னு போய் கால் விழுகிறான்ல. அதுவரை பெரிய கொடுமை என்ன இருக்கு? நம்ம இயக்கத்துக்கு 10 பைசா 25 வருஷம் இயக்க வரலாற்றுல அந்த பெரிய மனுஷன் சந்திரசேகர் வித்யா மந்திர் 1 ரூபா யாராவது போய் கேட்டுருக்காங்களா? எங்க ஆனந்து பயப்படாதான் ஆனந்து 10 பைசா கொடுக்கும். 1 ரூபா அந்த சந்திரசேகர் கொடுக்கவே இல்லை. 1ஆம் நம்பர் கஞ்சத்தினுடைய மாந்தோப்பு கிளியில அந்த மாந்தோப்பு கிளியோட சுருளிராஜன் ஒரு கேரக்டர் அது மாதிரி போய் கேட்டா 10 பைசா சொல்ல. வண்டி கேட்டா கொடுக்க சொல்லலாம். வண்டி 1 பைசா பேரு கேட்டு பாருங்க. ஆதியம் தான் போனான். கடைசியில் அவன் வண்டி ஆதி வாடாங்க பயப்படாத. ஆடி எதை 15 வாங்கிட்டானே இதில் பயப்படுறானே. வாடா பயப்பட மாட்டேன் வாடா. ஆதிதான் அந்த அந்த கிழவனுக்கு பெரிய கேடயம். வா பயப்படாத. நேற்று போய் கேட்டு நல்ல வேலைக்கு வந்து போய் கேட்க சொல்ல நினைச்சேன். ஒரு வண்டி போய் கேட்டுக்கிறான 10 லட்சம் ரூபா தான் மாவட்டத்துக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுங்க ஐயா கிட்ட. ஐயா என்ன சொல்லிட்டாரு? 10 பைசா இப்ப இல்லை, ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் இப்ப கடைசியில் என்ன பண்ணார்? வண்டி கொடுக்காட்டி பரவாயில்ல, மண்டபத்தையும் கொடுக்க பூட்டிட்டு ஓடி போயிட்டான். அதனால இவங்க நம்ம கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். பெரிய மனிதர்களுடைய இப்படி எல்லாம் இருந்தால் நம்ம போய் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக ஈமுக்கோளில் எப்படி மோசடி பேர் வழியிட்ட ஏமாந்தமோ சாதியின் பெயரால சாதிக்கு அவமானம் தருகிற எடப்பாடி மாதிரி, சந்திரசேகர் மாதிரி, மாம்பட்டி சேகர் மாதிரி இன்னும் சில மனிதர்கள் நம்முடைய வளர்ச்சியை பிடிக்காம இந்த இயக்கத்தை முடக்குவதற்கு, இந்த இனத்தின் விடுதலையை தடுப்பதற்கு சதி செய்கிறார்கள், சூழ்ச்சி செய்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். ஆகவே அவர்களிடமிருந்து என்னுடைய ஆர்வலர் உறவுகள் எச்சரிக்கையா இருக்கணும். யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் கார்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தர்மபுரி மாவட்டத்துல தமிழ்நாடு கொங்கு பேரவையில அவங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனைக்கு மூல காரணமே நீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருதே. என்னதான் சார் அந்த இடத்துல பிரச்சனை? இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைக்கும் அங்க இருக்கிற கொங்கு மண்டபத்துக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு தர்மபுரி மாவட்டத்துல இருக்குன்னு சொல்றீங்க. இதே மாதிரிதான் மக்கள் பார்க்குற இடத்துல எல்லாம் அந்த தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையை பயன்படுத்தி சில வார்த்தைகளை சொல்றது. 2 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்த தனியரசு அப்படிங்கிற அவர் பேர் பெரியசாமி இயற்பெயர். அவர் தனியரசுன்னு 2001 மாத்திக்கிட்டாரு. அந்த தனியரசு தான் இந்த பேரை பயன்படுத்தி இந்த மாதிரி தவறான விஷயங்களை செஞ்சிருவாரு. அந்த பேர் எங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்க தேர்தல் ஆணையத்துல முறையிட்டு தேர்தல் ஆணையம் அந்த பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தனியரசு மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி அனைத்து மாவட்ட கண்காணிப்பாளருக்கும் கடிதம் அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதம் கூட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்ப தருமபுரியில ஒரு சமத்துவ மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு தனியரசு பெரியசாமி என்ற தனியரசு அங்க போய் ஒரு கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டத்துக்கு அங்க இருக்கிற கொங்கு மக்கள் சேர்ந்து உருவாக்குன ட்ரஸ்ட் மண்டபம். அந்த மண்டபத்துல செயலாளரா சேகர்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் எங்களுக்கு நான் இந்த சமூகத்துக்கான மாநாடுன்னு போட்டு அதாவது இந்த சமூகத்துக்கான விஷயத்தை கேட்டதான் அங்க மண்டபம் ஃப்ரீயா தருவாங்க. ஆனா இவரு சாதியை ஒழிக்கத்தான் கட்சி ஆரம்பிச்சுன்னு சொன்ன இவருக்கும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த மண்டபத்துல ஒரு ஃப்ரீயா வந்து அந்த மண்டபத்தை கொடுக்குறாங்க அந்த மாநாடு. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி அந்த மண்டபத்துல அனுமதி கொடுக்க கூடாது, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையில பேர்ல ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காரு, அந்த பேர்ல அனுமதி கேட்டா நீங்க கொடுக்க கூடாது, தனியரசு பேரவைன்னு கேட்டா வேணா கொடுங்க, அது மாரி கொடுத்தால் நான் நடவடிக்கை கோர்ட் நீதிமன்ற நடவடிக்கை எடுத்தா அதுக்கு நீங்க வந்து கட்டுப்படணும், நாளைக்கு தப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பி விட்டேன் ரெக்கார்டா. அதே மாதிரி அங்க இருக்கிற காவல் நிலைய ஆய்வாளர் அரூர் காவல் நிலைய ஆய்வாளருக்கு அனுப்பிச்சு விட்டேன். அதனுடைய விளைவா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனியரசு கிட்ட இந்த மாதிரி வந்து நீங்க லெட்டர் பேடுல உங்க பதிவு பண்ண இயக்கத்தோடைய அந்த லெட்டர் பேடுல கொண்டாந்து அனுமதி கொடுங்க, நான் உங்களுக்கு அனுமதி தர்றேன் அப்படின்னு அந்த மண்டபத்து ஓனரும் சொல்லிட்டார், சேகர்னு சொல்லி ஐயா அவரும் சொல்லியிருக்காங்க.
ஆனா இவங்க அதை பொருட்படுத்தாம மறுபடியும் போய் ஒரு முஸ்லிம் மண்டபம், முஸ்லிம் நண்பர் அவருடைய மண்டபத்தை போய் பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூ ஆனதெல்லாம் சொல்லாம அவங்க கிட்ட போய் வேற பிரச்சனை நாங்க அர்ஜென்டா வேணும்னு கேட்டோன்னே அவங்க யாராச்சும் சொல்லணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எம்எல்ஏவா இருக்கிற பழனியப்பன், அரூர் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏ பழனியப்பன் அவர்களை கூப்பிட்டு எனக்கு மண்டபத்துக்கு ஒரு வார்த்தை சிபாரிசு பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாரு. அவரும் கூப்பிட்டு இது மாதிரி ஒரு மணி நேரம் ஏதோ நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னு சொல்லி அந்த முஸ்லிம் நண்பர்கிட்ட சொல்லி உங்க மண்டபத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பழனியப்பன் எம்எல்ஏ சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரு அங்க கூட்டம் நடத்துறாரு. ஆனா கூட்டம் நடத்திட்டு சமத்துவ மாநாடுன்ற பேர்ல கூட்டத்தை போட்டுட்டு அதை பத்தி அதிகம் பேசாம முழுக்க முழுக்க அந்த மண்டபம் தராத கொங்கு மண்டபத்தை பத்தி அவங்க அந்த இதுல இருக்கிற சேகர்னு சொல்லி அந்த செயலாளர், அதுல இன்னொருத்தர் பொருளாளரா இருக்காரு, அவங்களையெல்லாம் உரிமையில கிழவன் புழு மாதிரி அவங்களாம் அப்படின்னு தன்னோட இயக்கத்துல அவரோட இயக்கத்துல இருக்கிற ஒரு பையன் அவனை கூப்பிட்டு அந்த சேகருக்கு செருப்பு தொடச்சு விட்டுக்கிட்டு இருந்தானுங்க, அதனாலதான் மண்டபம் தரல அப்படின்னு சொல்லி இழிவா பேசுறாரு. இப்படி தொடர்ந்து இழிவாவும் கேவலமாவும் அவங்கள திட்டி மண்டபத்தை மாட்டு கட்டுத்துறை ஆக்கிடுவேன், ஒரு மணி நேரத்துல நான் நினைச்சேன்னா மண்டபத்தை மாட்டு கட்டு துறை ஆக்கிடுவேன் அப்படிங்கிற. அங்க இருக்கிற மாவீரன் தீரன் சின்னமலை சிலைய ஒரு நிமிஷத்துல எடுத்துக்கொண்டு போய் நான் அரூர் பஸ் ஸ்டாப்ல ரவுண்டானத்துல வச்சிருவேன் அப்படிங்கிற. இந்த அதிகாரத்தை இந்த பெரியசாமி என்ற தனியரசுக்கு யார் கொடுத்ததுன்னு எங்களுக்கு தெரியல. இதை முழுக்க முழுக்க சட்டமன்ற உறுப்பினரா இருந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இந்த நடவடிக்கை எடுக்காமயே இவ்வளவு நாள் ஓட்டிட்டு வந்தார். இப்ப அவருடைய சொந்த தம்பி அவர் மேல புகார் கொடுத்திருக்காரு டிஜிபி அலுவலகத்துல, தன்னுடைய சொத்துக்களை மீட்டு தர சொல்லி எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிட்டாருன்னு சொல்லி. அந்த சொத்து பட்டியல்ல திமுக அரசு இப்ப எஃப்ஐஆர் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அந்த டிஜிபி கொடுத்த புகார் மனு அன்னைக்கு நானும் தான் போயிருந்தேன். அங்க கொடுத்த அவங்க எஃப்ஐஆர் போடுற கண்டிஷன் வந்தோடனே இவ்வளவு நாள் அதிமுக புராணம் பாடிக்கிட்டு இருந்த பெரியசாமி இப்ப திடீர்னு போய் திமுக ஐக்கியமாயிருக்கு. திமுக ஐக்கியமாயி சமத்துவ மாநாடுன்னு போடுறாரு. அதையும் தன்னுடைய பேர்ல போடாம எங்களோட இயக்கமான தமிழ்நாடு கொங்கலிங்க பேரவை பேர்ல போடுறாரு. நீங்க எப்படி தவறா எடுத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி இவர் பேசிட்டு போனா சரிங்க சார், இந்த பிரச்சனையை வளர்க்காம முடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கலாம்ல இல்லையா? ஏன்னா எல்லாரும் ஒரே ஊரு ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். சோ இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு உண்டான வழிகளை பார்க்கலாம் இல்லையா? மேலும் மேலும் அப்படின்னா பிரச்சனை இழுத்துட்டே தானே போகும். தமிழ்நாட்டுல நிறைய கொங்கு சங்கங்கள் இருக்கு, அவங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நீங்க நீண்ட நெடுங்காலமா எடுத்துக்கிட்டீங்கன்னா தனியரசு எங்க போறாரோ அங்க ஒரு பிரச்சனை போடுவார். ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணியே வளர்ந்து பழக்கப்பட்டுட்டார். அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போய் பல பேர் வழக்கு வாங்கி தான் அந்த இயக்கத்துல இருந்து எல்லாம் வெளியே வந்திருக்காங்க. அந்த ஒரு நிலைமையை மாத்துறதுக்கு தான் அவர்கிட்ட போகாம இருக்கிறதுக்கு தான் நாங்க இந்த இளைஞர்களை காப்பாத்துறதுக்கு கட்சியை நடத்திட்டு இருக்கோம். இப்ப தொடர்ந்து இதே மாதிரி மொரப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க அங்க போய் ஒரு கூட்டம் போட்டிருக்கையில என்னோட சஃபாரிக்கார அடிச்சு உடைச்சு அதுக்கு எஃப்ஐஆர் மொரப்பூர் ஸ்டேஷன்ல இருக்கு. இதெல்லாம் ஆய்வாளர்கிட்ட நான் சொல்றேன். ஆனா இவர் மறுபடியும் திமுக இணைஞ்சதுனால நாம அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மறுபடியும் ஒன்ன பண்ணலாங்கிறாங்க, நீங்க கோர்ட்டுக்கு போங்கன்னு ஆய்வாளரும் சொல்றாரு. ஆனா அங்க தனியரசு பேரவைன்னு போட்டு அந்த மண்டப ஓனர் முஸ்லீம் மண்டப ஓனர் அங்கதான் அவர் தான் கூட்டம் நடத்த விட்டாரு. அவரை கடைசியா பேசும்போது பெருமையா பேசுறாரு, உங்க மண்டபத்துல எனக்கு இடம் கொடுக்கல, வேற மதத்தை சார்ந்த அந்த முஸ்லீம் நண்பர் எனக்கு ஃப்ரீயா மண்டபம் கொடுத்து அது இல்லாம போவையில செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமான்னு கேட்டாருன்னு அவரோட யூடியூப்ல பேசியிருக்காரு. அதை பாத்தீங்கன்னா தெரியும். பச்சை பொய்ய சொல்லுவார். அதே மண்டப ஓனர்கிட்ட நான் போன்ல பேசுறேன். அவர் சொல்றாரு, இவருக்கு கொடுத்துட்டு எனக்கு தலைவலியா இருக்குங்க, நான் இவர் கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டேன், பழனியப்பன் எம்எல்ஏ சொன்னதுனாலதான் கொடுத்தேன். கடைசியில இவர் இங்க என்னோட மண்டபத்துல ரொம்ப கேவலமா பேசி எனக்கு ஒரு லோக்கல்ல எனக்கு ஒரு இடைஞ்சலை உருவாக்குறாரு, 10,000 ரூபாய் பணம் கட்டி எங்கிட்ட ரசீது வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்றாருங்க, அது வேற வழி இல்லாம தான் கொடுக்க வேண்டியதா இருக்குதுன்னு அவர் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆடியோவும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஆனா அங்க பேசும்போது எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாரு மண்டபத்து ஓனர்னு இப்படி பச்சை பொய்ய பேசுவார். இதுதான் இவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற பணி ரொம்ப காலமா. இப்படி மேல் எந்த ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாதுங்கிற சூழல் வந்ததுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் திமுகவுக்கு போயிருக்காரு. இப்ப திமுகவுக்கு போய் ஒரு சீட்டு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு சூழல்ல தான் போயிருக்காங்க. ஆனா திமுக கட்சிக்கு தெரியும் இவர்கிட்ட ஒருத்தர் இல்ல, அவர் அரசியல் அனாதையாகி இப்ப தனிச்சு நிக்கிறாரு. அதனால அடிக்கடி இனிமேல் இது மாதிரி கொங்கு நாங்க வளர்ந்து வர்ற எங்களை மாதிரி இயக்கங்களை ஒழிக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் அதிகாரத்தை வச்சு செய்வார்.
கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இந்த தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தொடர்பா இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய சொல்லுங்க. இப்ப அந்த மண்டபத்தில் இருந்த இந்த ட்ரஸ்ட் ஓனர்களான கொங்கு மக்கள், அங்க இருக்கிற தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வணிகர்களும் கொங்கு மக்களும் சேர்ந்துதான் அந்த மண்டபத்தை ட்ரஸ்டா உருவாக்கி இருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தரோட காசு இருக்கு, ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கிறாங்க. அதை திறன்பட செயல்படுத்தி இன்னைய வரல அந்த மண்டபத்தை சிறப்பா செயல்பட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை அந்த மண்டபத்தில் இருக்கிற ட்ரஸ்டிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. அதை இவர் போய் கொலை மிரட்டல் கொடுத்து நான் வந்து மாட்டு கட்டுத்துறை ஆக்கிடுவேன் ஒரே நாள்லன்னு சவால் விட்டு ஒரு மேடையில அது பொதுத்தளத்துல பேசியிருக்காரு. இதுக்கு அவர் மேல புகார் பதிவு பண்ணணும் அப்படின்னு இந்த மண்டபத்து காரங்கிட்டையும் ஒரு புகார் கொடுத்து, இல்ல நானே ஒரு புகார் கொடுக்குறேன், இப்படி எதிர்த்து இப்படி ஒரு நாள்ல அழிச்சிருவேன்னு சொல்லி பப்ளிக்ல பேசின தனியரசு மீது வழக்கு பதிவு பண்ணணும். அதே மாதிரி அந்த சமத்துவ மாநாட்டுல பேசும்போது இப்ப வந்துகிட்டு இருக்கிற அடுத்த முதலமைச்சர்னு சொல்ற தாவேகா கட்சி விஜய கைது செய்யணும்னு தீர்மானம் போடுறாரு. அந்த தீர்மானத்தை தனியரசு பேரவை சார்பா போட்டுட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவையின் என்னோட பெயரை வச்சு கைது பண்ணணும்னு சொன்ன தனியரசு மீதும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறத காவல்துறைக்கு இந்த தொலைக்காட்சி வாயிலா சொல்லிடு. கண்டிப்பா சார், நம்ம பார்க்கலாம் எந்த மாதிரியான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைக்கும் அந்த மண்டபத்திற்கும் இடையிலான பிரச்சனைகள் என்ன அப்படின்றத எங்களோட தெரியப்படுத்துறமைக்கு நன்றி சார். நன்றி.